சேப்பாக்கத்துக்கு T20 மேட்ச் பார்க்க வந்தோமா இல்ல டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்தோமான்னு ரொம்ப சந்தேகமே வந்துருச்சு. ஹைலைட்ஸ் கூட போட முடியாத அளவுக்கு சிஎஸ்கே ரொம்ப மோசமா பேட் செஞ்சாங்க. வெற்றிக்கு கொஞ்சம் கூட முயற்சிக்கவே இல்ல. தோனி ஓய்வு அறிவிச்சிட்டு இளம் வீரருக்கு வாய்ப்பு தரலாமே. இது ஒரு கிரிக்கெட் ரசிகரின் கூற்று. சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் ஆட்டம் நேற்று முடிந்த பின்னர் ரசிகர் ஒருவர் இவ்வாறு பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பலவாறும் பகிரப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியடைந்த விதம் அந்த அணி ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளித்தது. சேப்பாக்கம் என்பது சிஎஸ்கே அணியின் கோட்டையாக IPL தொடரில் கருதப்பட்டது. இங்கு வந்து சிஎஸ்கே அணியை சாய்ப்பது என்பது அரிதாக இருந்தது. ஆனால் இந்த சீசன் தொடக்கத்திலேயே 17 ஆண்டுகளுக்கு பின் சிஎஸ்கேவை புரட்டி எடுத்து RCB வென்றது. நேற்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியை 15 ஆண்டுகளுக்கு பின் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வென்றுள்ளது. இந்த சீசனில் முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வென்ற சிஎஸ்கே அதன் பின் ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்துள்ளது. மேட்ச் குறித்து நேற்று பேசிய சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளெமிங், MS தோனி இன்னும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். சேப்பாக்கத்தில் தோனியின் பெற்றோர் பான் சிங் மற்றும் தேவகி தேவி ஆகியோர் இருந்தது அவரது ஓய்வு குறித்த வியூகங்களை தூண்டியது என்ற கேள்விக்கு, இல்லை, அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எனது பங்கல்ல, எனக்கு எதுவும் தெரியாது என ஓப்பனாக பேசினார். அவருடன் பணியாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தோனி இன்னும் பலமாக இருக்கிறார். இப்போதெல்லாம் நான் தோனியின் ஓய்வு குறித்து கேட்பது கூட இல்லை. நீங்கள் தான் ஓய்வு பற்றி கேட்கிறீர்கள். தோனியை 9வது இடத்தில் களமிறக்கியது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. 26 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்து எந்தவிதமான வேகத்தையும் திரட்ட முடியவில்லை. இதன் விளைவாக சிஎஸ்கே 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இது இந்த சீசனில் அவர்களின் தொடர்ச்சியான 3வது தோல்வியாகும். நேற்றைய போட்டியில் 11வது ஓவரில் தோனி வந்ததை நான் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் பேட்டிங் செய்வது மிகவும் கடினம். பந்து வீச்சு வாரியாக அணிகளை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் இன்னும் கவனம் செலுத்தி வருகிறோம். நாங்கள் பேட்டிங்கில் சிறப்பாக இருக்க வேண்டும் என நினைக்கிறோம். எங்களிடம் 1 அல்லது 2 வீரர்கள் ஃபார்மில் இருக்க வேண்டும். முக்கியமாக சொல்லப்போனால் முதலில் களமிறங்கும் 3 அல்லது 4 வீரர்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும். பவர் பிளேவில் சற்று கவனமாக விளையாடி இருக்க வேண்டும். இவ்வாறாக பேசிய ஸ்டீஃபன் ஃபிளெமிங் சிஎஸ்கே அணியின் ஹாட்ரிக் தோல்வி பற்றி ஓப்பனாக உடைத்து பேசினார். இந்த நிலையில் ரசிகர்கள் ஒரு பக்கம் தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாலும் மறுபக்கம் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக இந்த சூழ்நிலையிலிருந்து மாறி வரும் என நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.